ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டு காலை நேரம் பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஒருத்தருக்காக மட்டும் தான் லஞ்ச் கட்டணும். சரி கொஞ்சம் பொறுமையா எழுந்திரிக்கலான்னு பார்த்தா 7 மணிக்கு எழுந்தோனே இன்றைக்கும் வேக வேகமாக தான் சமைச்சது. காலையில் இட்லி, வடைக்கறி, மதியத்துக்கு வந்து மாங்காய் சாதமும், முட்டை மசாலாவும் தான் செஞ்சிருந்தேன். வடைக்கறி வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். ஏன்னா எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுக்கல. டைரியில் டிப்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதில் வந்து வடைக்கறி மாவை மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளவும், வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி நன்கு வதக்கி கொள்ளவும். ஏன்னா அவங்க வீட்டில் எண்ணெயில் பொரித்த வடைக்கறி யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால் இப்படி தான் செய்வோம். ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த ஆயிலெலாம் ரொம்ப இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இட்லிக்கும் வடைக்கறிக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வாரத்தில் ஒரு நாள் இந்த டிஷ்ஷு வந்துடும். வடைக்கறி செஞ்சு முடித்தாச்சு. அடுத்தது ஜூஸுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் மாங்காய் சாதத்துக்கு எல்லாம் கிளறிட்டுருக்கேன். ஆனால் எங்கள் அத்தை சொன்ன டிப்ஸ் எனக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குக்கரில் விசில் வரணுன்னா அவங்க டைரியில் எழுதியிருந்தாங்க. குக்கரில் விசில் வரவில்லை என்றால் கேஸ் கட்டை கழட்டி தண்ணியில் போட்டு 4 இழு இழுக்கவும். அதே மாதிரி நான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன். நிஜமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஜூஸ் பாட்டிலும் முடிஞ்சிருச்சு.